ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல் வில்லேஜ் ஃபுட் ரெசிபி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணியை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தர்பூசணி பழம் வந்து இப்போ வெயிலுக்கு அதிகமாக கிடைக்கும். அதை வெறும் நம்ம பழமாக எடுத்து ஜூஸாக போட்டு குடிக்காமல் மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுல ஒரு விதம் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி வச்சு சூப்பு மாதிரி நம்ம தயார் பண்ணி எப்படி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம தர்பூசணி சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் உங்களுக்கு இது சாம்பிளுக்காக டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 பேருக்கு தேவையான சூப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வாசி தர்பூசணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வடிகட்டும் போது அது போயிடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எக் பீட்டர் இருந்தாலே அதுவே போதும், உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரொம்ப பியூரி வேண்டாம், கொஞ்சம் தர்பீஸ் கலந்தே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளியை வந்து ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, இது 4 சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5-6, ஒரு 5 பூண்டு பல் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் அங்கங்கே வந்து நமக்கு உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அரைக்கிற மசாலாவுக்கு இதுதான் வந்து சரியான பக்குவம். இப்படி இருந்தாலே போதும். அம்மை இல்லைனாலும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் வச்சுருந்தோன்னா அந்த வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருவோம். நம்ம இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுது இருக்கு இல்லையா, இந்த மசாலா விழுதையும் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணி நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த தர்பூசணி சாறு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் வந்து இதோட கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு ஒரு 2-3 சிட்டிகை பெருங்காயமும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை மட்டும் மேலாப்பில் தூவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப வந்து உங்களுக்கு தர்பூசணி ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளியோட அளவை வந்து ஏற்றிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகி உங்களுக்கு சூப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. நன்றி.